வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்த பாஸ்பை கேள்வியில் பார்த்துட்டீங்க. இதில் ஏற்கனவே 2019 20ஆம் ஆண்டு வந்து பாஸ்பை கேள்வி பார்த்துட்டா. இன்றைய நம்ம பார்க்க போது 2021. ஏற்கனவே 2021 வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வியும் பார்த்துட்டா. சரி, இப்போ பார்க்க போது 2021ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ கேள்வி பார்க்க போகிறோம். 2021ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ கேள்வி பார்க்க போகிறோம். 2021ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ கேள்வி பார்த்தீங்கன்னா 2021 8வது எஸ்ஏல ஆர்கானிக் கேள்வி ஃபுல்லாக வந்திருக்காரு. 150 மார்க்ஸுக்கு வந்திருக்குது. இதுல பாருங்க, முதலாவது என்ன வந்திருக்கான்னு கீழே தரப்பட்டுள்ள தாக்க திட்டத்தினை பயன்படுத்தி சேர்வை பி ஆனது சேர்வை வி ஆக மாற்றப்படுது. சேர்வை பி ஆனது என்ன செய்யுதான்? சேர்வை வி ஆ மாறுதான். அதாவது இது வந்துட்டு சேர்வை பி, இது வந்துட்டு என்ன செய்யுது? சேர்வை வந்துகிட்டே வி ஆ மாறுது. இது வந்துகிட்டு வி, இந்த வி ஆ மாறுது. இதுக்குரிய என்ன வந்திருக்கான்னு சொன்னா வழி படிமுறைகளை தந்திருக்கான். இந்த படிமுறைகள் இருக்கிற ஒவ்வொரு படிமுறை, அதாவது 6 படிமுறை இருக்கு. இந்த 6 படிமுறையும் பயன்படுத்துற சோதனை பொருள்களையும் அடுத்தது என்ன, அந்த QRSTUன்ற இந்த சேர்வைகளையும் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். நம்ம சேர்வைகளையும் கண்டுபிடிக்கணும். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். கீழே சோதனை பொருள்களோட பட்டியல ஒன்று தந்திருக்கான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான குறிப்பு வந்து கிரிக்னாட்டிய சோதனை பொருளுடன் ஒரு சேர்வையின் தாக்கத்தையும் அதன் போது கிடைக்கும் மெக்னீசியம் ஆக்சைட்டின் நீர் பகுப்பையும் மேற்படி தாக்கத்தின் திட்டத்தில் ஒரு படிமுறையா கருத வேண்டும் சொல்லியிருக்கான். அதாவது என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு கிரிக்னாட் சோதனை பொருளும், அதாவது இப்படி ஒரு சோதனை பொருள் என்ன இருக்குன்னு சொல்லி கிரிக்னாட் சோதனை பொருளும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. R1 என்ன, R1C+O இதோட என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா R3MgX வந்துட்டு தாக்குது. சரி, R3MgX தாக்குது. தாக்கினோட உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி சொன்னா R3MgX தாக்கும். இதை தாக்கினோட உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி சொன்னா R1CO MgX இங்கெல்லாம் R2 கீழே வந்துட்டு R3 விளைவா கிடைக்கும். இதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி, இதுக்கு வந்துக்கிட்டு H+ நீர் போட்ட உடனே நீர் போட்ட உடனே என்ன விளைவு கிடைக்க போகுதுன்னா R1COH இதுல வந்துட்டு R2 இங்க வந்துட்டு R3 விளைவா கிடைக்கும். சரிதானே? இதான் கிடைக்கும். இதான் இந்த தாக்கம். இதை வந்துட்டு என்ன செய்யணும், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு படிமுறையா எடுக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யலாம்? ஒரு படிமுறையா எடுக்கணும். இந்த 2 படிமுறையில எழுதாம இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யலாம்? ஒரு படிமுறையில எடுக்க சொல்லிருக்கான். ஒரு படிமுறையில எடுக்க சொல்லிருக்கான். அதான் வந்துட்டு அவன் இங்க சொல்லியிருக்கிறது, வேற எதுவும் இல்லை. சரிதானே? இதுதான் அவங்க சொல்லிருக்கான். சரி, இதுல எடு பாப்பா. சரி, இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவன் சோதனை பொருள்கள் அஞ்சல என்ன தந்திருக்கான்னு சொல்லி சொன்னா SHO தந்திருக்கான், மெக்னீசியம் ட்ரைதர் தந்திருக்கான், அடுத்தது H+K2Cr தந்திருக்கான், PCl5 தந்திருக்கான், PBr3 தாரான், NaNO2 HCl தாரான், NaNO2 HCl தாரான், அடுத்தது H+ நீர் தந்திருக்கான், H+ நீர் தாரான். சரி, இங்க பாருங்க, இதுல இவங்களை உருவாக்கி எடுக்கணும். இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க பாரு 3 கார்பன் இருக்குது. அதே மாதிரி விளைவுலையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே 3 கார்பன் இருக்கு, கடைசி இறுதி விளைபொருளையும் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்குது. ஒரு கார்பன் மேலதிகம் ஒரு கார்பன் செய்து மேலதிகம் வந்திருக்காரு. ஒரு கார்பன் மேலதிகம் வந்திருக்காரு. இவரை உருவாக்கி எடுக்கிறது தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கான்னு சொல்லி HCHO தந்திருக்கான். இதுல இவரை உருவாக்கி எடுக்கிறது என்ன வந்திருக்கான்? அவன் HCHO தந்திருக்கான். ஒரு ஈஸியான உண்டு, வேற எதுவும் இல்லை. ஒரு சின்ன ஒரு ஈஸியான உண்டு. பார்த்தோட என்ன செய்வீங்க? சரிதானே? என்ன தந்திருக்கான்னு சொல்லிச்சுன்னா ஒரு அமைன் தந்திருக்கா. ஒரு அமைன் தந்திரிக்க என்ன இருக்காரு? CH3 NH2 வந்திருக்காரு. இதுல இருந்து என்ன செய்வீங்க? எடுத்த உடனே முதல்ல நீங்க என்ன போடுவீங்க? என்ன செய்வீங்க? இதுல எடுத்த உடனே அவன் என்ன தந்திருக்கான்? NaNO2 சரி ஐதான HCl தந்திருக்கானா? NaNO2 ஐதான HCl தரானே, அதை முதல்ல போடுவீங்க. என்ன? NaNO2 ஐதான HCl இதை போட்டீங்களா இருந்தா NaNO2 ஐதான HCl இதை போட்டீங்களா இருந்தா முதல்ல என்ன செய்யும்? இவர் இருக்கிறதுல OH வரும். இது சின்னொரு மாட்டிட்டு CH3CH இங்க CH3 இதுல OH சின்னொரு மாட்டிடும். சரிதானே? இவர் வருவாரு. அடுத்தது பாரு, இவருக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டா இவருக்கு என்ன செய்யலாம்? அவனுங்க RMGX உருவாக்க சொல்லிட்டான். வேற எதுவும் இல்லை. RMGX உருவாக்கணும்னு சொல்லி அவன் உனக்கு நோட்டாவது தந்துட்டான். அதாவது என்ன, உனக்கு ஒரு குறிப்பு மாதிரி தந்திருக்கான். சரி, இங்க பாரு என்ன வந்திருக்கான்னு சொல்லிச்சேன்னா CH3 அங்கே OH வந்திருக்காரு. இதுக்கு நீ என்ன செய்வேன்னு சொல்லிச்சேன்னா அடுத்தது உனக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிச்சேன்னா
அடுத்து அவனுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு PCl5 அல்லது அவனுக்கு தந்திருக்கான் என்ன, PCl5 தந்திருக்கான் தானே. இந்த PCl5 போட்டேன், PCl5 போட்டேன் அவனுக்கு என்ன கிடைக்க போதோ, PCl5 போட்டேன்னு சொல்லிச்சுன்னா CH3 CHCl, இதுல ஒரு CH3 வருவாரு, CH3 வருவாரு. இவருக்கு சரிதானே, இவருக்கு நீ மெக்னீசியம் ட்ரை ஈதர் போட்டேன், இவருக்கு நீ மெக்னீசியம் ட்ரை ஈதர் போட்டு பாரு என்ன, மெக்னீசியம் ட்ரை ஈதர் போட்டேன்னு சொல்லிச்சுன்னா மெக்னீசியம் ட்ரை ஈதர் போட்டா என்ன செய்யும், அங்க இருக்கிற இடத்துல என்ன செய்யும், RMGX உருவாகும். அதாவது CH3 CH, இங்க CH3 உண்டோ, இதுல வந்துகிட்டு MgBr உருவாகும். சரிதானே, MgBr உருவாகும். இதுக்கு இப்ப என்ன RMGX உருவாக்கிட்டோம், இந்த RMGX உருவாக்கிட்டோம். இது இல்ல சரிதானே, RMGX உருவாக்கிட்டோம் தானே, RMGX நம்ம என்ன செஞ்சிட்டோம், உருவாக்கிட்டோம். கீழே என்ன செஞ்சேன், நான் ஒரு தான் எழுதிட்டோம் தானே, என்ன ஒரு கீட்டோனுக்கும் ஒரு RMGX இடையில தாக்கம் எழுதிட்டேன். அதே மாதிரி தான் என்ன செய்யணும், அதாவது கார்பன் எண்ணிக்கை கூட்டுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீ RMGX எடுத்துட்டு இதுல என்ன செய்யணும்னு செஞ்சேன்னா, இங்க இவர் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கு, இவர் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கு. என்ன செய்யுதுன்னா, ஒரு கார்பன் சரி ஒரு கார்பன் கூடுதானே, ஒரு கார்பன் கூட்டி வைக்காது. இந்த கார்பன் என்ன செய்யணும், கூட்ட வேண்டி வரும். இந்த கார்பன் என்ன செய்யணும், கூட்ட வேண்டி வரும். சரிதானே, இந்த கார்பனை கூட்ட போற, நீ எதுவும் சேர்த்து இந்த கார்பனை கூட்ட போற. இந்த கார்பனை கூட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ இதோட கார்பனை கூட்டத்துக்கு இதோட நீ எதுவும் சேர்த்தவல என்ன செய்ய போற, HCHஐயும் HCHOவையும் HCHOட என்ன செய்ய வேண்டாம், H+ நீர் போட்டேன்னா சரி, HCHOட H+ நீர் போட்டேன்னா சரி. இது போட்டோட என்ன செய்யும் சரிச்சுன்னா, இந்த இருக்கிறது தானே, இந்த கார்பன் இந்த இருக்கிற கார்பன் இருக்கிற இடத்துல இந்த கார்பன் வந்து எப்படி இந்த கட்டமைப்பு எப்படி வரும்டா, இந்த SCHOட கட்டமைப்பு எப்படி வரும்டா, HC+O இந்த மாதிரி கட்டமைப்போ. இதுல இந்த இருக்கிற கார்பன் வந்துட்டு என்ன செய்யணும், இதுல வந்துட்டு இந்த பிணைப்பு இங்க வந்துட்டு பிணைப்பு உருவாக்கும். பிணைப்பு உருவாக்க போகல இந்த இருக்கிற பைப் பிணைப்பு இங்க போகும், போய் என்ன செய்யும்டா OMgR உருவாகும். அதுல H+ போயிடுச்சு என்ன செய்யும்டா OH வரும். அதாவது இது அப்படியே வந்து என்ன செய்வார்னா, இந்த கார்பன் வந்து இங்கனே வரும். இந்த கார்பன் வந்து இங்க இணைஞ்ச உடனே என்ன மாதிரி கட்டமைப்பு வரும், கட்டமைப்பு வரைஞ்சிங்கன்னா சரி, கட்டமைப்பு என்ன மாதிரி வரும், கட்டமைப்பு என்ன வரப்போதோ CH3 CH, இதுல ஒரு CH3 இங்கால CH2 OH வரும், CH2 OH வரப்போகுது. இதான் கட்டமைப்பு வரும். இதுல பார்த்து என்ன சொல்லிச்சேன்னா என்ன செய்யலாம், உனக்கு இங்க Cl உருவாகி இருக்குது. இதுக்கு பாரு சரிதானே, Cl ஒன்று இருக்காருன்னு, Cl ஒன்று இருக்குது. இதுல நீ PCl5 போட்டிருந்தேன், PCl5 போட்டிருந்தேன்டா என்ன செஞ்சிருக்கணும், இதுல என்ன வந்திருக்கணும் உனக்கு, இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் ஒன்று வந்திருக்கணும். அதாவது CH3 CH, இதுல CH3, இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா COOH வந்திருக்கணும், COOH இருக்கணும். இங்க பாரு, இதுல இருந்து இவரை உருவாக்கணும். என்ன தந்திருக்கான் அவன், ஒரு ஒட்சியேட்டுங்கறி தந்திருக்கான். என்ன ஒட்சியேட்டுங்கறி தந்திருக்கான், யார் ஒட்சியேட்டுங்கறி தந்திருக்கான், H+ K2Cr2O7 K2Cr2O7 என்ன அவன் ஒட்சியேட்டும் கருவி தந்திருக்கான், ஒட்சியேட்டம் கருவி தந்திருக்கான். சரிதானே, இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஒரு சின்ன ஒரு மாட்டிடணும். ஒவ்வொருத்தரையும் கண்டு என்ன, ஒவ்வொரு படிமுறையும் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன சோதனை பொருள். இது முதலாவது படிமுறை, இது ரெண்டாவது படிமுறை, இது வந்துட்டு மூணாவது படிமுறை, இது வந்துகிட்டு நாலாவது படிமுறை, இது அஞ்சாவது படிமுறை, இது ஆறாவது படிமுறை. ஒவ்வொரு படிமுறையில யார் யார் வந்திருக்கான்னு சொல்லி போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போடும். இது என்ன, இவர் வந்துட்டு Q, இது வந்துட்டு R, இது S, இது வந்துட்டு T, இது U, இது V. சரிதானே, இவங்களையும் என்ன செய்யுங்க, பேர் குறிச்சிருக்கீங்க. இந்த ஒவ்வொருத்தருக்கும் உரிய கட்டமைப்புகளை குறிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருக்குரிய ஒவ்வொரு சேர்வை கொள்கை கட்டமைப்புகளையும் என்ன செய்யுங்க, அதுல பக்கத்துல குறிச்சு கொள்ளுங்க. வேற எதுவும் இல்லை. சின்னொரு விஷயம் சரிண்ணே, சின்னொரு கேள்வி உண்டு. 60 மார்க்ஸுக்கு வந்திருக்காரு, சின்னொரு கேள்வி உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா சார், ரெண்டாவது கேள்வி வந்திருக்கான்னு சொன்னா, P, V ஆகிய சேர்வைகள் ஒன்று தாக்கம் புரியும் போது உண்டாகும் விளை பொருள்களை கட்டமைப்பு கட்டியான். பியும் சரி, பியும் பியும் யாரு, பியும் பி, இவரு பி இவரு பி. இது ரெண்டுலையும் ஒன்று சேர்ப்பு என்ன செய்யும் சொன்னா, வேற எதுவும் இல்லை. இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன், இதுல இருக்கிற குளோரின் என்ன செஞ்சிடும், HCl வெளியாகும். என்ன செய்யும், இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் கலந்து இதுல இருந்து Cl கலந்து செய்யும்போது ஒரு HCl வெளியாகும். மற்றது என்ன சேர்ந்து ஒரு சேர்வையோடு உருவாக்கும். மற்ற சேர்ந்து என்ன செய்யும், ஒரு சேர்வையோடு உருவாக்கும். என்ன சேர்வு வரப்போதோ, பியும் வியும் சேர்ந்தோட உனக்கு என்ன கிடைக்க போதோ, CH3 CH சரிதானே, இதுல CH3 சரிதானே, இதுல வந்துட்டு NH C double bond O
சி டபுள் ஒன் ஓ இங்கால CH3 இதுல CH3 இதான் வந்துட்டு உருவாகிற சேர்வு. இதான் வந்துட்டு உருவாகிற சேர்வையா இருக்க போகுது. வேற எதுவும் இல்லை, சின்னொரு சேர்வு. இதான் வந்துட்டு இங்க உருவாகிற சேர்வையா இருக்க போகுது. சும்மா சேர்வையை மட்டும் வரைஞ்சி எழுதி விட்டீங்கன்னா 5 மார்க்ஸுக்கு கேட்டீங்க, 5 மார்க்ஸுக்கு கேட்டீங்க கேள்வி, 5 மார்க்ஸுக்கு கேட்டீங்க. சும்மா சேர்வையோட கட்டமைப்பட்ட எழுதி விட்டீங்கன்னா சரி, வேற எதுவும் இல்லை, கட்டமைப்பு தான் வரைய சொல்லிருக்காங்க. ஓகே, இதான் ஏ பார்ட் கேள்வி. அடுத்து பாத்தீங்கன்னா பி பார்ட் என்ன இருக்கான்னு மூன்றுக்கு மேற்படாத படிமுறைகளை பயன்படுத்தி பென்சிலிருந்து மூன்றுக்கு மேற்படாத படிமுறைகளை பயன்படுத்தி பென்சீனிலிருந்து ஓ நைட்ரோ பென்சோயிக் அமிலத்தினது என்ன ஓதோ நைட்ரோ பென்சோயிக் அமிலமா, அடுத்து பரா நைட்ரோ பென்சோயிக் அமிலம், ஓதோ நைட்ரோ பென்சோயிக் அமிலம், அடுத்து பரா நைட்ரோ பென்சோயிக் அமிலத்தை என்ன செய்யட்டாம், ஒரு கலவையை தயாரிக்கலாம். ரெண்டு இருக்கிற ஒரு கலவையை கொண்டாடலாம். ஓதோ நைட்ரோ பென்சோயிக் அமிலம் இருக்குன்னு அடுத்தது என்ன பரா நைட்ரோ பென்சோயிக் அமிலம், அதாவது ஓத போற வழிகாட்டி ஒன்று இருக்கும். சரி தானே? சரி, இங்க பாரு, கலவையை தயாரித்துக் கொள்வதற்கான நடைமுறையை வந்துகிட்டு தயாரித்துக் கொள்வதற்கான ஒரு முறையை வந்துட்டு முன்முறையை சொல்லிக்கான். சரிதானே? ஒரு முறையை வந்துகிட்டு முன்முறை சொல்லிக்கான். என்ன 3 படிமுறைக்கு மேலதிக மாதிரி இருக்கணும், 3 படிமுறைக்கு மேற்படாம இருக்கணும், 3 படிமுறைக்கு மேற்படாம இருக்கணும். சின்னொரு கேள்வி, 3 படிமுறைக்கு மேற்படாம இருக்கணும், சின்னொரு கேள்வி. சரி பிள்ளைகள், இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 3க்கு மேற்பட பயன்படுத்தி பென்சிலில் இருந்து எதுல இருந்து உருவாக்கணுமா, பென்சில்ல இருந்து உருவாக்கணுமா, பென்சில்ல இருந்து உருவாக்கணும். எங்க பாரு, பென்சில்ல இருந்து உருவாக்கணும். பென்சில்ல இருந்து நீ என்ன செய்ய போற, பென்சில்ல இருந்து யாரை உருவாக்கணும், சரி, இதான் வந்துட்டு என்ன, இதான் வந்துட்டு அந்த சேர்வைய, இதான் வந்துட்டு என்ன சரி விளைவு. பென்சில்ல இருந்து இவரை உருவாக்கட்டாங்க, பென்சில்ல இருந்து இவரை உருவாக்கட்டாம். சரி, எப்படி உருவாக்கணும்னு பார்ப்போம், எப்படி உருவாக்கணும்னு பார்ப்போம். வேற எதுவும் இல்லடா, சும்மா என்ன 3 படிமுறைக்கு மேற்படாம வந்துட்டு இதை உருவாக்க சொல்லிருக்கேன். பென்சில்ல இருந்து என்ன ஓதோலையும் பராவலையும் வந்துக்கிட்டு என்னோட்டு சேர்க்கணும். வேற எதுவும் இல்லை, ஓதோலையும் பராவலையும் என்னோட்டு சேர்க்கணும். சரி, ஓதோல பராவல வந்து என்னோட்டு சேரணும்னு செஞ்சேன்னா என்ன செய்யணும், ஒரு ஓதோ பரா வழிகாட்டி ஒன்று வரணும். ஒரு ஓதோ பரா வழிகாட்டி ஒன்று வரணும். சரி, இங்க பாரு, என்ன சேர்க்கலாம், என்ன சேர்க்கலாம், நீ வந்துகிட்டு வேற எதுவும் இல்லை. சரிதானே? சின்னொரு கேள்வி ஒன்று வேற எதுவும் இல்லடா. இங்க பாரு, எதுவும் செய்தவள இங்க பாரு, CH3Cl சரி, உலர் 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 AlCl3 உலர் AlCl3 அல்லது நீரற்ற AlCl3 நீரற்ற உலர் AlCl3 அல்லது நீரற்ற AlCl3 போட்ட என்ன செஞ்சிரும்டா, இதுல போய் CH3 இணைஞ்சிரும். என்ன செஞ்சிடும், இதுல வந்துகிட்டு ஒரு CH3 வந்துகிட்டு இதுல வந்துட்டு ஒரு CH3 வந்துட்டு இணைஞ்சிரும், CH3 இணைஞ்சிரும். இதுக்கு வேற சரிதானே, நீ இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா, இப்ப என்னோட சேர்த்து விட்டேன். சரி, இதுக்கு வந்துட்டு என்னோட சேர்த்து என்னோட சேர்க்கணும். என்ன செய்யணும், என்ன என்னோட சேர்க்கணும்னு சொல்லிச்சேன்னா, நீ வந்துட்டு இப்ப இதுக்கு சிறந்த எச்சனோத்திரி போட்டேன்னு சரி, வேற எதுவும் இல்லை. சரிதானே? இதுக்கு என்னோட சேர்க்கணும், வேற எதுவும் இல்லை. இதுக்கு என்னோட சேர்க்கறதுக்கு என்ன செய்யண்டா, செறிந்த எச்சன் வந்துட்டு செறிந்த எஸ்டேசோவோ போட்டேன்னு சொன்னேன். செறிந்த எச்சன் வந்துட்டு செறிந்த எஸ்டேசோவோ போட்டேன்னு சொன்னேன். உனக்கு என்ன கிடைக்கும், சரிதானே? இதுல CH3 இங்க வந்துட்டு NO2வும் சக என்ன கிடைக்க போதும், CH3 இதுல வந்துட்டு NO2வும் கிடைக்கும். இதுல வந்துட்டு NO2வும் விளைவா கிடைக்கும். இப்ப இதுல இருந்து இவங்களை உருவாக்கினா சரி, இதுல இருந்து இவங்களை உருவாக்கினீங்கன்னா சரி, வேற எதுவும் இல்லை. இதுல இருந்து நீ என்ன செய்யணும்டா, இவங்களை உருவாக்கணும். இதுல இருந்து நீ என்ன செய்யணும், இவங்களை உருவாக்க வேற எதுவும் இல்லடா. என்ன செய்யணும், இதுக்கு நீ என்ன செய்வேன்னு செஞ்சா, நோட்சேட்டுங்கிற போட்டேன்னு இதுக்கு வந்துட்டு ஒரு நோட்சேட்டுங்கிற போட்டான்னு சரி, அதாவது என்ன H பிளஸ் என்ன K2Cr2O7 அல்லது H பிளஸ் KMnO4
இது மாதிரி ஏதாவது ஒரு ஒட்சேட்டுங்க போட்டீங்கன்னா சரி போட்டு என்ன செஞ்சிடும் இது வந்துட்டு ஒட்சேட்டை பண்ணிச்சு சி டபுள் வச்சு வரும் CH3ங்கிறதுல சி டபுள் வச்சுன்னு வரும் இதுல நான் என்னத்துக்கு இங்க வந்து CH3 சேர்த்து சி டபுள் திரும்ப ஒட்சேட்டுங்க போட்டு திரும்ப நான் என்ன சி டபுள் வச்சா மாத்தணும் டிரெக்டாக வந்துட்டு எனக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா என்ன இதுக்கு வந்துகிட்டு ஒரு CWH சேர்க்கலாம் தானே CWH சேர்க்கலாமே இல்லாதா CWH சேர்க்கலாம் சரி டேரக்டா நான் என்ன செய்யலாம் ஒரு CWH இதுக்கு என்ன செய்யலாம் சேர்க்கலாம் CWH நான் இதுக்கு சேர்த்தா என்ன நடக்கும் சொல்லுவாப்போம் என்ன நடக்கும் CWH வந்துட்டு சேர்ந்துக்கின்னு சொல்லிச்சேன்னா அவரும் யாரு ஒரு மெட்டா வழிகாட்டி மெட்டாவில் என்ன நடக்கும் சொல்லிச்சேன்னா என்னோட்டு சேரும் மெட்டாவில் தான் என்னோட்டு சேரும் இங்க நமக்கு என்ன செய்யணும் ஓதோலையும் பரவாயில்ல என்ன செய்யணும் என்னோட்டும் சேர்க்கணும் அப்ப CWH வந்துட்டு எனக்கு பென்சினுக்கு சேர்க்கலுமா CWH சேர்க்கலுமா சேர்க்க இயலாது சேர்த்து என்னோட்டு என்ன செய்யலாது சேர்க்க இயலாது நீ CWH வச்சு CWH முதல்ல பென்சின் வளையத்துல ஒரு CWH சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்னோட பிளஸ் சேர்த்தேன்னு அதை மெட்டா வழியாட்டி அப்ப மெட்டாவில தான் சேருமே தவிர ஓத பரவாயில்ல வராது நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓத பரவாயில்ல கொண்டு வரட்டான் சரி ஓத பரவாயில்ல கொண்டு வர சொல்லியிருக்கான் ஓகே பிள்ளைகள் இதான் என்ன அதுக்குரிய தாக்கமா இருக்கும் சரி உங்களுக்கு என்ன சார் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வரைக்கும் வாட்ஸ்அப்ல இருக்கிறதுக்கு மெசேஜ் போடுங்க அடுத்தது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொல்லி எங்களோட வாட்ஸ்அப் குழு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குழுக்கள்ல வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சு கொள்ளுங்க சரிதானே பிள்ளைகள் அடுத்தது பி பார்ட்ல ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னு சார் என்ன சொல்றீங்க பின்வரும் தாக்கத்தின் விளைபொருள் எக்ஸிட கட்டமைப்பையும் தாக்க பொறிமுறையும் எழுத சொல்லிருக்கான் விளைபொருள் எக்ஸிட கட்டமைப்பையும் என தாக்க பொறிமுறையும் எழுத சொல்லிருக்கான் சரி பாப்போம் சரி தாக்க பொறிமுறையும் என்ன செய்யட்டும் சரி விளைபொருளையும் தாக்க பொறிமுறை எழுதி சொல்லிருக்கான் நான் விளைபொருளையும் தாக்க பொறிமுறை எழுதி வச்சிருக்கான் சரி இங்க பாரு என்ன தாக்கம் தந்திருக்கான்னு சொன்ன என்ன தாக்கம் தந்திருக்கான்டா சார் எங்களை எக்ஸ்ன்னு உருவாகுது எக்ஸ்ன்னு தந்திருக்கான் எக்ஸ்ன்னு சொல்லிச்சேன் அந்த எக்ஸ் வந்துட்டு என்ன விளைவா கிடைக்க போகுது கொஞ்சம் கிடைக்கிற விளைவு என்ன வரப்போதோ இந்த எக்ஸ் வந்துகிட்டு விளைவுன்னு வரப்போகுது விளைவு எடுத்து என்ன சொல்லிச்சேன்னா சி டபுள் ஒன் ஓ CH3 இதான் வந்துட்டு அந்த விளைவு இதான் வந்துட்டு என்ன அந்த விளைவு வரைக்கும் இதான் வந்துட்டு என்ன அந்த விளைவு வரைக்க போதும் சரிதானே இந்த இதான் வந்துட்டு என்ன அதோட விளைவு வரைக்க போதும் இந்த விளைவை நான் என்ன செய்யணும் இந்த விளைவை நம்ம எடுக்கணும் இந்த விளைவை கொடுத்துட்டேன் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் அந்த விளைவை கொடுத்துட்டேன் அடுத்தது நீ என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸ் வந்துட்டு உருவாகுற அந்த படிமுறையை கொடுக்கணும் எக்ஸ் வந்துக்கிட்டு எப்படி உருவாகுன்னு சொல்லி அந்த பொறிமுறையை கேட்டிக்கான் சரிதானே இன்னொரு கேள்வி உண்டு 2020ஆம் ஆண்டு பாஸ் பண்ணி இதே மாதிரி பொறிமுறை இருக்குது பாருங்க வேற எதுவும் இல்லை சரிதானே முதல்ல என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா இந்த CH3 இந்த CH3 C11O Cl இருக்காரு தானே இவரு AlCl3 யோட தாக்கி என்ன செய்யும் சொல்லிச்சேன்னா CH3 C11O பிளஸ் செய்யும் சரிதானே AlCl4 AlCl4 உருவாக்குவார் AlCl4 முதல்ல உருவாக்குவார் சரி AlCl4 முதல்ல உருவாக்குவார் இவ அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா இந்த பென்சின் வளையத்தை அடுத்து என்ன சொல்லிச்சேன்னா பென்சின் வளையத்துல எடுத்தேன்டா சரிதானே இது இப்படி ஹைட்ரஜன் இந்த மாதிரி ஹைட்ரஜன் இருப்பாங்க ஹைட்ரஜன் ஆறு கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு இந்த ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கன்னு எங்க இணைய போதோ அங்க இருக்கிற ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இருக்குது இதுல என்ன நடக்கும்னு சொல்லி ஜனந்தரிக்கிறது இந்த CH3 என்ன CH3 அல்லது நீ போட்ட என்ன சொல்லி சொன்னா என்ன வர போதோ C11O பிளஸ் CH3 சரிதானே இவர் இருக்காரு தானே சரி இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இதுல சரிதானே இதுல இந்த இருக்கிறது தானே சரியா இவர்ல என்ன நடக்கும் சொல்லி சொன்னா இங்க பாரு இதுல
சரிதானே? இந்த பிளஸ் இருக்காரு தானே, இந்த பிளஸ் இருக்காரு, இந்த பிளஸுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பைப் இணைப்பு இருக்காரா, இந்த இருக்காரு தானே பைப் இணைப்பு, இந்த பைப் இணைப்பு என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா இந்த பைப் இணைப்பு வந்துட்டு இந்த இருக்கிற பிளஸ் என்ன செய்யும் நாடு, இந்த பிளஸ் வந்துட்டு என்ன செய்யும்னா கவரும் நாடு. சரிதானே? இந்த இருக்கிற பிளஸ் வந்துட்டு இந்த பிளஸ் இருக்கிற கார்பனை நாடு, இந்த பிளஸ் இருக்கிற கார்பனை நாடினோட என்ன செய்வார், அவர் வந்துட்டு இங்க உடஞ்சி இங்க வந்துட்டு என்ன செய்யும்னா ஒரு மறையேற்றம் உருவாகும். அவர் வந்துட்டு இங்க உடஞ்சி இங்க வந்து சாரி நேரேற்றம் உருவாகும். என்ன செய்யும், ஒரு நேரேற்றம் ஒன்று உருவாகும். உருவாகின உடனே உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி பாரு, இந்த மாதிரி ஒரு விளைவு ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இடைநிலை விளைவு ஒன்று கிடைக்கும். சரியா? இங்க பைப்பினை பிரிக்குது, இங்க பைப்பினை பிரிக்குது, இங்க இருந்த பைப்பினை உடைஞ்சி இதுல ஹைட்ரஜனும் இதுல அந்த சி டபுள் பாண்ட் ஓ CH3 இந்த பிணைப்பும் இங்க ஒரு நேரேற்றமும் இருக்கும். சரிதான், நேரேற்றமும் இருக்கும். இதுல இந்த இடத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா இப்ப வெளியில வந்துகிட்டு நம்மளுக்கு என்ன செய்யணும், இங்க ஒரு விளைவா வந்துட்டு AlCl4 மைனஸ் இருக்காரா, இந்த AlCl4 மைனஸ் இருக்காரு தானே, இந்த AlCl4 மைனஸ் இருக்காரா, இந்த AlCl4 மைனஸ், இந்த AlCl4 மைனஸ் இருக்காதுன்னு இதுல இந்த மைனஸ் என்ன செய்யும் செஞ்சா இந்த ஹைட்ரஜனை கவரும். சரி, மைனஸ் வந்து இந்த ஹைட்ரஜன் நோக்கி வரும். ஹைட்ரஜன் நோக்கி வர இந்த இருக்கிற பிணைப்பு என்ன செய்யும் செஞ்சா பென்சின் வளையத்துக்குள்ள வரும். பிணைப்பு வந்துட்டு என்ன செய்யணும், பென்சின் வளையத்துக்குள்ள வரும். பென்சின் வளையத்துக்குள்ள வர இது உனக்கு என்ன செய்யும், விளைவா வந்துட்டு இது பென்சின் வளையத்துக்குள்ள வர உனக்கு விளைவா என்ன செய்ய போதோ விளைய வந்துக்கிட்டு இதுல சி டபுள் பாண்ட் ஓ CH3யும் சக இதுல AlCl3யும் சக SCLம் வந்துட்டு விளைவா கிடைக்கும். இதுதானே, இதான் இதுல பொறிமுறை. வேற எதுவும் இல்லை. இதான் இதுல பொறிமுறை. சின்னொரு கேள்வி பி பாட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பாட்டுல 65 மார்க்ஸ் கொடுத்தது தான், பி பாட்டுக்கு 65 மார்க்ஸ், சின்னொரு கேள்வி 130 மார்க்ஸ் இதுலயே வந்துட்டாரு. அடுத்து சி பாட்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு எனர்ஜெட்டிக்ஸ் கேள்வி மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்ஸ் கேள்வி மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்காங்க, வேற எதுவும் இல்லை. சரி, சின்னொரு கேள்வி உண்டு. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா பென்சின் கட்டமைப்பானது கீழே காட்டப்பட்டுள்ள கருதுகோளுக்குரிய 6 உறுப்பினர்களை கொண்டது. சரிதானே? கருதுகோளுக்கு 6 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. வளைய கட்டமைப்பு இரண்டு பதிவு கட்டமைப்பு, அதாவது வளைய கட்டமைப்பு பதிவு கட்டமைப்பு 2 வந்துட்டு கீழே வந்திருக்காங்க. ஓகே, பென்சின் பதிவு கட்டமைப்பு நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாரு, அது 2 தான் பதிவு கட்டமைப்புகள். அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா பென்சின் கட்டமைப்பானது கருதுகோள் செய்யற 6 உறுப்பினர்கள் கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 2 பதிவு கட்டமைப்புக்குன்னா 6 உறுப்பினர்கள் வருவார். ஓகே, ஒருத்தருக்கும் அதாவது 3 உறுப்பினர். இது மாதிரி பார்த்தீங்கன்னு கீழே தரப்பட்ட நியம ஐதரசர் வெப்ப ஊடுருவல் தரவுகளை பயன்படுத்தி பென்சின் ஆனது கருதுகோளுக்குரிய சக்கர எக்ஸாமினிலும் உறுதியானதுன்னு கட்ட சொல்லியிருக்காங்க. கருதுகோளுக்குரிய சக்கர ஹெக்ஸாம், அதாவது என்ன சைக்ளோ ஹெக்ஸட்ரைன். சரி, சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையினை விட பென்சின் வந்துகிட்டு உறுதின்னு சொல்லி காட்டலாம். சரி, இங்க எப்படி உறுதின்னு சொல்லி எடுப்பாங்க. இங்க பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா ஐதரசனேற்றம் தந்திரிக்கான். பாரு, சரி, இங்க பாரு, நீ பென்சினுக்கு ஐதரசேற்றம் செஞ்சேன்டா, சரிதானே? பென்சினுக்கு நீ ஐதரசனேற்றம் செஞ்சாயிண்டா. சரி, இங்க பாரு, பென்சின் இருக்காரு. சரியா? பென்சின் இருக்குது. சரிதானே? இந்த பென்சினுக்கு நீ என்ன செய்யறா ஐதரசனேற்றம் செய்யப்ப. ஐதரசனேற்றம் செஞ்சா என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா இந்த விளைவு கிடைக்கும். என்ன செய்யணும்னா பைப்பிணைப்பெல்லாம் உடைஞ்சி எல்லாத்துலயும் என்ன செய்யணும் ஐதரசம் வந்துடும். அதாவது நேரத்துல இந்த 6 காபலையும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருந்திருப்பாரு. இப்ப என்ன செய்யணும்னா இந்த பைப்பிணைப்பு உடைஞ்சு ஒவ்வொரு காபலையும் என்ன 2 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ மொத்தமா உனக்கு என்ன எத்தனை ஹைட்ரஜன் தேவைப்படுவாருன்னு சொல்லி சொன்னா பாரு, இதுல 3 H2 தேவைப்படுவார். 3 H2 தேவைப்படுறாரு. இதுல பாத்தேன்னு சொன்னா இந்த தாக்கத்துக்குரிய எவ்வளவு சக்தி வெளியாகுதுன்னு சொல்ற, இந்த தாக்கத்துக்கு வந்துட்டு எவ்வளவு சக்தி வெளியாகுது இந்த தாக்கத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் -208 கிலோ ஜூல் 3 டெல்டா H எவ்வளவு சாதாரண சொன்னா இதுக்குரிய டெல்டா H எவ்வளவு சாதிருக்கேன்னா -208
கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் மூல் மைனஸ் ஒன் தெரியும் இதுக்குரிய டெல்டா ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா யாரு யாரு சைக்கிளோ ஹெக்ஸா ட்ரையின் சரி சைக்கிளோ ஹெக்ஸா ட்ரையின். இதுக்கு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா ஹைட்ரஜன். இது வந்துட்டு பாரு இதே மாதிரி இவரை உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும் சரிண்ணே இங்க பாரு இதுல 3 பைப்பினை புடையுதா 3 பைப்பினை புடையுதுன்னு 3 பைப்பினை புடையுது 3 பைப்பினை புடையுதுன்னு சொல்லி என்ன செய்யணும்டா இவங்க வந்துட்டு 3 பேர் வேணும். இவங்க 3 பேர் இருக்கணும். 3 பைப்பினை புடையிறதுக்கு இவங்க என்ன செய்யணும்டா 3 பேர் தேவைப்படுவாங்க 3 பேர் தேவைப்படுவாங்க. இதுக்குரிய டெல்டா ஹெச் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒருத்தருக்கு டெல்டா ஹெச் எவ்வளவு சாரான ஒருத்தருக்கு டெல்டா ஹெச் வந்துக்கிட்டு மைனஸ் 120 ஒருத்தருக்கு டெல்டா ஹெச் எவ்வளவு சாரான மைனஸ் 120 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் தரம் 3 பெருக்கினா தரப்போது மைனஸ் 360 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வரப்போது மைனஸ் 360 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வரப்போது என்ன சொல்லிச்சுன்னா இவருக்குரியது வரும் சார் 3 பைப்பினை போடுறதுக்கு என்ன வரப்போது மைனஸ் 360 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வரப்போது. இங்க பாத்தீங்கன்னா 3 பைப்பினை போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தேவைப்பட்டாரு மைனஸ் 208 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் மைனஸ் 208 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் மைனஸ் 208 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் அடிக்கப்படும் சரிதானே. இதுல மைனஸ் 360 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இதுல மைனஸ் 208 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வருது. இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம் சொல்லி சொன்னா பென்சின் உனக்கு என்ன சொல்லலாம்டா பென்சின் சரிதானே பென்சின் உறுதிப்பாட்டு சக்தி எவ்வளவு சொல்லி காரணத்தை என்ன செய்ய வேண்டாம் இது மைனஸ் 360 கிலோ ஜூல் மைனஸ் 360 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்ல இருந்து கழிக்கப்படுற யார மைனஸ் 208 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு கழிப்பேன் சரிதானே மைனஸ் 208 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு கழிப்பேன் கழிச்சவனுக்கு என்ன வருது மைனஸ் 152 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு வருதா மைனஸ் 152 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு வருது மைனஸ் 152 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வராது. இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்டா இவர் மைனஸ் 360 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வந்து மைனஸ் 208 கிலோ ஜூல் மூல் மைனஸ் கழிச்சு கழிச்ச உனக்கு என்ன வருது பென்சின் உறுதிப்பாட்டு சக்தி எவ்வளவு வருது மைனஸ் 152 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வருது சரிதானே மைனஸ் 152 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வருது. இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம் சொல்லிச்சுன்னா அதாவது என்ன சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையினோட யாரு பென்சின் சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையினோட பென்சின் வந்துட்டு ஹைட்ரசட் வெப்ப உலூரையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன இருக்குது சரி என்ன உறுதிப்பாட்டு சக்தி வந்துட்டு உனக்கு வந்து என்ன வந்துட்டு மைனஸ் 152 கிலோ ஜூல் வந்துட்டு இது உனக்கு என்ன சொல்லலாம் பென்சின் கட்டமைப்பு வந்துகிட்டு என்ன செய்யும் சொல்லி சொன்னா உறுதி அறிக்கையும் சொல்லலாம் உறுதிப்பாட்டு சக்தி வந்துட்டு மைனஸ் 152 கிலோ ஜூல் இருக்குது பென்சினுக்கு. ஆகவே நம்மளுக்கு என்ன சொல்லலாம் சொல்லிச்சுன்னா சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையினை விட பென்சின் வந்துக்கிட்டு உறுதி கூடன்னு சொல்லலாம் சரியா. சரியான பிள்ளைகள் உங்களுக்கு என்ன இதான் சி பாட். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே ஏ பாட்டுக்கு வந்துட்டு 65 மார்க்ஸும் பி பாட்டுக்கு 65 மார்க்ஸ் சி பாட்டு வந்துட்டு சின்னொரு கேள்வி உண்டு எவ்வளோ 20 மார்க்ஸ் தந்திருக்கான் சின்னொரு கேள்வி உண்டு தான். சரி பிள்ளைகள் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வரைக்கும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் போடுங்க டவுட் உள்ள கிளியர் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் வாட்ஸ்அப் சேனல்களில் இணைஞ்சு கொள்ளுங்க. சரி பிள்ளைகள் அடுத்தது பார்ப்போம்.